பல பஸ் பிடிச்சி ஒரு வழியாக ஊர் வந்து சேர்ந்தாச்சு. வந்தா இங்கே இவ்வளோ காக்கா இருக்குது. ஜெயிக்கிறோம் மாறா சீரியஸில் நாள் 3 காலையில் பிக்கப் பண்ண வர அம்மா கொஞ்சம் லேட்டானனால அப்படியே சன்ரைஸை பார்த்துக்கிட்டு நானே 3 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டேன். அப்புறம் அம்மா வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. காலையிலேயே புட்டை சாப்பிட்டுட்டு வந்த டயர்டில் தூங்கிட்டேன். எந்திரிச்சு குளிச்சுட்டு இன்றைக்கி தேவையான பிளானை எழுதி வச்சுட்டு அலுவலக வேலையை பார்க்க ஆரம்பித்தாச்சு. மதியத்துக்கு தயிர் சாதமும் முட்டையும் சாப்பிட்டுட்டு சாயங்காலமாக சின்ன மூட்டையை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர போனேன். இந்த ஸ்கூலில் தான் நாங்களும் படித்தோம். அப்புறம் பெரிய மூட்டையை ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். நானும் அவனும் ப்ரெட் ஆம்லெட்டும் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டுட்டு இன்றைக்கான ஒர்க் அவுட் ஆரம்பித்தாச்சு. ஊருக்கு வந்தனால என்ன ஒர்க் அவுட் போடுறதுன்னு தெரில. அதனால் ஒரு 100 புஷ்அப்பு, 100 ஸ்குவாட்டு, 3 கிலோமீட்டர் ரன்னிங். 5 கிலோமீட்டர் பிளான் பண்ணேன். பட்டு 3 கிலோமீட்டர் நம்மளால் முடியுதான்னு தெரில. இது வரைக்கும் ரன்னிங்கே போனதில்லை. முடியுமான்னு தெரில. எப்படியாவது ஓடிடணும். ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்துட்டேன் ஒரு வழியாக. ஒரு 1.5 கிலோமீட்டரு அப்படியே தோட்டத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்தோன்னா ஜெயிச்சிட்டோம் வராதான் அன்னைக்கு. வெற்றிகரமாக 3 கிலோமீட்டர் முடித்து சாதனை பண்ணியாச்சு. அப்படியே தோட்டத்திலேருந்து 2 பழம் எடுத்துகிட்டு வந்தேன். அதையும் சாப்பிட்டுட்டு இன்றைக்கான டேவை என் பண்ணியாச்சு. இந்த பழம் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளை ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.